லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எதுக்கும் உதவாதவன் வெத்து வேட்டு இவளுக்கு கையமுக்க காலமுக்க இதுக்கு தான் நீ லாய்க்குன்னு ஒத்துக்கோ. பிரியா அடிச்சுட்டல, என்னையே அடிச்சுட்டல. பதிலுக்கு 1க்கு 2 என்னால திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஆனா இதை விட பெருசா நான் திருப்பி கொடுப்பேன்டா. இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன். நானும் என்னமோ நினைச்சேன், உண்மையிலேயே அந்த மந்திரவாதி வித்தக்காரன் தான். சொல்லி அடிச்சிருக்கான் பாரு. அண்ணன், பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு? வேணாம் மலரு, பேசாம போயிடாம். என்கிட்ட யாரும் பேசாதீங்க. அப்பாடா, ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிஞ்சது. ஏமா இவன் ஒரு சவுண்ட் விட்டு உள்ள போயிட்டா? மலரு, இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு மட்டும் நினைக்காத. ரவிக்க முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இவனுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. ஏய், அவன் கையில இருக்க புக்க பாரு. இங்கிலீஷ் நாவல். தமிழ் அவனுக்கு எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாது. இங்கிலீஷ் நாவல தலைகீழ வச்சு படிச்சிட்டு இருக்கான். ஆமா, அதானே. என்ன நோமா, நீதான் அதெல்லாம் கவனிக்கணும். ஐயோ, அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. ஏய், என்ன பாடுறா மாமா? விளையாடுறதா இருந்தா வெளியே போய் விளையாடுறா போ. மாமா வச்சிட்டு இருக்க நாவல் படிக்கிற மாமா. ஜேம்ஸ் இட்லி சாஸ். ஜேம்ஸ் இட்லி சாஸா? டேய், அது ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ்டா. நாவல் படிக்கிறியா? இங்கிலீஷ்லயா? ஆமா மாமா. ஏன் மாமா, நான் இங்கிலீஷ்ல படிக்கூடாதா மாமா? ஒரே நாள்ல இங்கிலீஷ் நாவல் படிக்கிற அளவுக்கு எப்படிடா? மாமா மாமா, என்னவா? ஐ வாக் இங்கிலீஷ். என்னடி இது? ஐ ஸ்லீப் இங்கிலீஷ். ஐ ட்ரிங்கிங் இன் இங்கிலீஷ். மாமா, நோ மிக்சிங் மாமா. டேய், இருக்கிற வேலையை விட்டுட்டு லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க. சரி, அந்த வாட்டர் கேன்லாம் எங்கடா? மாமா, அதில் எத்தனை வந்த மாமா? வர வழியில ரொம்ப தாகமா வந்துச்சா, அதான் அப்படியே குஸ்டேன். டேய், அது 20 லிட்டர் கேன்டா. ஆமா மாமா, குஸ்டேன். டேய், என்னாச்சுடா உனக்கு? நட்டு போல்ட்டு கலந்து போச்சா? என்னது, நட்டு கலந்து போச்சா? யார பத்தி என்ன மாமா கேக்குற? நானே பெரிய மெக்கானிக்கு. நட்டு போல்டு கைண்டிச்சுன்னு என்கிட்டயே சொல்ற? டேய் பச்சைக்கிளி பாண்டி, எர்ற அந்த 7-8 ஸ்பேனரை நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. என்னங்காச்சு உனக்கு? எனக்கும் புரியலையே. இருந்திருந்தாப்புல திடீர்னு இப்படி பண்றான். அக்கா, இப்ப என்ன மலரு? சாமியார் கிட்ட சொல்லி பாண்டிக்கு ஒரு 2-3 நாளைக்குள்ள நார்மல் ஆகுற மாதிரி பண்ண சொல்ல முடியுமா? ப்ளீஸ்க்கா. என்ன மலரு திடீர்னு ரிவர்ஸ்ல போற? இல்லக்கா, அவனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா. ஒரு 2 நாள் போதும். அவனுக்கு எப்படியாவது சரி பண்ண சொல்லுக்கா. அப்படியே புரட்டி போட இது என்ன தோசை நினைச்சியா? செய்யறதுக்கு ஒரு ரேட்டுனா செஞ்சதை எடுக்க அதை விட டபுள் ரேட்டு. அவரு பில் மேல பில் போடுவாரு.
ஐயோ ஐயோ பாத்துமா. ஏய் உமா இரு 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 இரு. உமா உட்காரு உட்காரு உமா. நீ புள்ளத்தாச்சி பிள்ளை, அப்படிலாம் இருக்க கூடாது. அடடா, ரொம்பதான் அக்கறை. சும்மா நடிக்காதீங்க. நான் நடிக்கிறேனா? நான் உமா உன் மேல எப்பவும் அக்கறை இருக்கு உமா. நீ இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு இருக்க. யோ, அவ சொல்ற மாதிரி நீ வெறும் நடிப்பு தான்யா. என்ன மாமா நீங்களும் அவ்வளவு மாதிரியே புரியாம பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என் புள்ள 4 நாளா கால் வலிக்குதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அது உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன உமாக்கு கால் வலியா? என்ன மாமா நீங்க இப்ப போய் சொல்றீங்க? உமா காலை கொடு 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 காலை. ஐயோ விடுங்க. உமா காலை கொண்டா உமா, காலை கொண்டா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. சும்மா இரு உமா, வேண்டாம், விடுங்க. சும்மா இரு உமா, நீ காலை கொண்டா. வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. இங்க வலிக்குதா? இங்க இல்ல. இங்கயா? டாக்டர் வேற வெளியில எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரியா? நான் இருக்கும்போது வெளியே வா. நோ 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 நோ, நான் சமைச்சு கொடுக்குறேன் மாமா. 10 நிமிஷம் மாமா. நீதான் ஏதோ பெருசா கௌரவம்லாம் பாப்பியே. என்ன மாமா நீங்க வேற இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உமா கிட்ட போய் இதெல்லாம் பாப்பேனா? சரிப்பா, அப்போ எனக்கு மட்டும் நான் வெளியில ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஏன் மாமா நீங்க யாரு? நீங்க யாரு? மாமா இது யாரு? என் பொண்டாட்டி. உங்களுக்கு நான் செய்ய மாட்டேனா? சாமி, என்ன மாமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் போய் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இதுக்கு கொண்டாந்து தள்ள கொட்டுறதுக்கா? மன்னிச்சிருங்க மாமா, அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் கிடையாது மாமா. சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க மாமா. ரேவதி இங்க வா. என்னடா? ஏய், இன்னும் முக்கியமான விக்கெட் மட்டும் நாக் அவுட் ஆகாம இருக்கு. அந்த மந்திரவாதியோட வேலை அப்பங்கிட்ட இன்னும் ஒர்க் அவுட் ஆகலையே. நாட் அவுட்ல இருக்கிற பெருசை நாம தான் நாக் அவுட் பண்ணும் போல. என்னடா? சும்மா ஒரு கல்லை விட்டு பார்ப்போம், அப்ப தெரிஞ்சிடும் பாடி தாங்குதா இல்லையான்னு. அக்கா என்ன சொன்னா? இரு சொல்றேன். என்னடா பிச்சை எடுக்கிறியா? சில்லறை இல்ல. வட்டி என்ன வட்டி? குணாட்ட ஒழுங்கா கொடுத்துட்டு இருந்தல்ல, அதை இப்ப ஏன்ட்ட தர மாட்டியா? டேய் போடா. என்ன சிரிக்கிறீங்க? டேய், அந்த குணா ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டிக்கு வட்டி போட்டு என் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுட்டு தான்டா போனான். வட்டி கேட்க வந்துட்டான். வட்டி போடா போடா. என்னடா நம்பிக்கை இல்லையா? நீ வேணா குணாவுக்கு போனை போடு. ஹலோ, அவன் கதையை அப்படியே விடுங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதே இப்ப கொடுங்க. வட்டியெல்லாம் தர முடியாது. வேணும்னா பழைய சட்டி 2 மேல கிடக்குது, வேணா அதை தர்றேன். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, வேணாம். ஒழுங்கா வட்டி கட்டுற வழியை பாருங்க. ஏய் என்னடா, அப்பேற்பட்ட ரவுடியவே துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விட்டவன். இந்த பாரு, தேவையில்லாம உண்மையிலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிடாத. என்ன பூச்சாட்டி கட்டுறீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்க, என்கிட்ட தேவையில்ல. ஏய் என்னடா சொல்லிட்டேன். என்னாச்சு? என்னங்க ஆச்சு? அப்பா என்னாச்சு? என்னங்க இது? என்னங்க என்னாச்சு? காலேஜ் கட்டுறது கம்மனே. ஏங்க என்னங்க என்னங்க ஏன் இப்படி பண்ற?
ஐயோ இந்தாங்க தண்ணி குடிங்க. ஹலோ டாக்டர். டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, என்னன்னு பாருங்க. என்னாச்சு டாக்டர்? இவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. டாக்டர் அவரோட வலது பக்கம் கைகால் 80% செயலிழந்து போச்சு. இவரை ஹாஸ்பிடல் கூட்டு போனா சரியாயிடுமா டாக்டர்? நோ யூஸ். பிசியோதெரப்பி வேணா கொடுத்து பார்க்கலாமா? கியூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஆனா உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல. அடடடா, ஆலயமணி படத்துல சிவாஜிய சரோஜா தேவி வண்டியில வச்சு தள்ளிட்டு வருவாங்க பாருங்க, அதே மாதிரி இருக்கு. என்னங்க, நான் போய் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். ஏய் மலரு, என்ன ஒரு மாதிரி இருக்க? நான் ஏதோ ஒரு கோபத்துல இருந்ததால நீங்க கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். என்னது? நீங்க உடனே மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணி கடைசியில இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாத்தியாடா? கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் ஆடினாங்க, ஆடின ஆட்டத்துக்கு இப்ப அனுபவிக்கிறாங்க. அப்பாவை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. ஏற்கனவே அப்பா அம்மா என் மேல கோபத்துல இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்பாவை பார்க்க பக்கத்துல கூட என்ன விட மாட்டாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏய், அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. கொஞ்ச நாளுக்கு இப்படி இருந்தாதான் அவருக்குலாம் புத்தி வரும். எங்க ஒருத்தன் தானா பேசிட்டு இருந்தான், அவன் ஆளே காணோம். இங்கதான் வெளியே இருக்கான். ஓ, அவன் அப்பா அம்மாக்கு வேற அவன் ஏன் அப்படி மாறிட்டான்னு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. அம்மா, செஞ்ச பாவம் எப்பவுமே ஒருத்தனை சும்மா விடாதுமா. உன் புருஷன் ஒன்ன தூக்கி எறிஞ்சிட்டு எவ்வளவு ஒருத்திக்கு தாலி கட்ட போனா, அவனை போய் உங்க அப்பா கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சாரு. தோ இந்த வீட்டுல ஒரு தண்டசோறு இருக்க, இவன் எவ்வளவு ஒருத்திய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து குடி வச்சு என் பொண்ணோட வயிற்றுல கொட்டிக்கிட்டான். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் மொத்தமா இப்படி அனுபவிக்கிறாங்க. மலரு, கோச்சிக்காம எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரியா? ஆமா, எனக்கு தலைவலிக்குது, போய் போட்டு எடுத்துட்டு வா. இது பாரு, ரவி வர வேலைக்கு வர போயிருக்கான், இல்லனா அவனே போட்டு கொடுத்துருப்பான். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாயேன். சரி, நான் எடுத்துட்டு வரேன். இந்த பாருங்க, அந்த மந்திரவாதி சொன்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு.
ஆனா எதுக்காக இதெல்லாம் செஞ்சோன்னு பார்க்கணும்ல. வேற என்ன, முத வேலையா இந்த பிரியாவையும் பாண்டி பையனையும் துரத்தி அடிக்கணும். கரெக்ட். இந்த ஆளை தூக்கி திண்ணையில போட்டுட்டு வீட்டை நம்ம இஷ்டத்துக்கு பிரிச்சுக்க வேண்டியதா? ஆமா, நீ பிரிக்கிறத அப்பா என்ன வேடிக்கை பார்த்துட்டு பாரு நினைச்சியா? உங்க அப்பா இருக்கிற நிலைமைக்கு இப்ப வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். ஏதாவது பேசணும்னு நினைச்சாலும் மனசுக்குள்ள மட்டும்தான் பேசிக்க முடியும். இனிமேலாவது அந்த கடன் அடைக்கிறதாவது. ராஜா, இத பாரு, பத்திரம் உன்கிட்ட இருக்குதுன்றதுக்காக நீ இருக்கிறத மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடாத. யார் யாருக்கு என்னென்னவோ அதெல்லாம் நீ நியாயமா பிரிச்சு கொடுத்துடணும், சரியா? எதுக்கு பிரிச்சுக்கிட்டு பேசாம வித்துற வேண்டியது தானே? என்ன மாமா நீங்க, விக்கிறதுக்கு அவர் கையெழுத்து வேணும்ல, அதான் கை இப்படி வாங்கிச்சே. கையெழுத்து மட்டும் போட்டா கூட எங்க அம்மா வாசல்லே உட்காந்து தர்ணா பண்ணும். அவங்களாலையும் காலத்துக்கு கடன் அடைக்க முடியாது. இனி இந்த வீடு நம்மளுது. நாம இந்த வீட்டை எப்படியாவது ஆல்டர் பண்ணி 4 போர்ஷனா பிரிச்சுப்போம். கரெக்ட். ஆளுக்கு ஒண்ணு எடுத்துப்போம். இவர் பண்ணதுலயே உருப்படியான விஷயம், அருமையா ஒரு கோடு போட்டு விட்டுருக்காப்ல. நானும் ரவியும் கீழ் போர்ஷன் எடுத்துக்கிறோம், நீயும் மலரும் மேல் போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஐயா ஜாலி. இங்க பாரு, நீ அங்க வாடகைக்கு தானே இருக்க? ஆமாண்டா. பேசாம ஒண்ணு பண்ணு, உன் புருஷன் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் உன் புருஷன் குழந்தைங்களா கூப்பிட்டு வந்து இங்கே இருந்துக்க மேல. சரி. ஆனா என்ன, இந்த மலர் தான் அன்பு பாசம் அது இதுன்னு போட்டு புளின்னு புளியவா. பேசாம அவ வேணா இவங்க 2 பேருக்கும் கஞ்சி ஊத்திட்டு போட்டோம், என்ன சொல்ற? நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். அந்த மந்திரவாதி ஃபியூஸ புடுங்கின மாதிரி எல்லாரையும் இப்படி பொசுக்குன்னு ஆஃப் பண்ணிட்டா. சிறப்பா செஞ்சிட்டான்ல. டேய் இங்க வாடா. மாமா, காதல் படத்துல வர பரத்தும் மெக்கானிக்கு, நம்ம பாண்டியும் மெக்கானிக்கு. கிளைமேக்ஸ் கடைசில ஒரே மாதிரி இருக்குல்ல? என்ன பசிக்குதா? தட்டு இட்லி வாங்கி தரவா? ஏண்டா சும்மா எப்படி தருவாங்க? அதானே மாமா, ஏதாவது டாஸ்க் கொடுங்க, பர்ஃபார்ம் பண்ணட்டும், அப்போ கொடுப்போம். டேய் இங்க வா. ஆள் நல்லா இருக்கும்போது அத்தனை சேட்டை பண்ணிட்டு இருப்பல்ல, இப்ப என்ன பண்ணலாம்? குரங்கு மாதிரி நடிச்சு காட்டு பாப்போம். போ பண்ணு. வா, அப்படிதான். கரெக்ட். சூப்பர். தாங்க. டேய் டேய் டேய். அப்படி போ. அப்படி. டேய். டேய் நில்றா. எப்படி குதி? பாக்க ஒரிஜினல் குரங்கு மாதிரி பண்ணாதான் இட்லி. பண்ணு. பண்ணு. அப்படி போயிருப்பா தங்கோ. என்னையா மாமா? சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வர. காய்கறி வாங்க போனேன் மாமா. சரி வாங்கிட்டு வந்தல்ல, ஏன் மச மசம் நிக்கிற? போயா போய் சமைக்கிற வேலையை பாரு போ. சரி மாமா. என்ன உன் மனசுக்குள்ள அப்படியே என்ன ஓங்கி அடிக்கணும் போல தோணுமே. எங்க அடி பாப்போம். அடி அடி அடியா, என்ன அடி. கையை தூக்கி அடியா, அடி. அடியா, நீதான் வீரமான ஆளாச்சே. அடி அடியான்ற
என்னையா நீ இப்படி இருக்க அடி அடிங்கிற இங்க பாரு 2 பழம். யாருக்கு வேணும்? உனக்கு வேணுமா? 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 ஓகே. யாருக்கு பழம் வேணும்? என்ன ஆ காய்கறி வெட்டுற வேகத்தை பார்த்தா என்ன வெட்டணும் போல தோணுதா? ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. நான் முள்ளங்கி தான் வெட்டுறேன். வெட்டு. வெட்டுற வேலைய மட்டும் பாரு, வேற எந்த வேலையும் நீ பார்க்க கூடாது, சரியா? என்ன சத்தத்தையே காணும்? என்னையா என்னையா என்ன காய்கறியை இவ்ளோ வேகமா வெட்டுற? எங்க உனக்கு தைரியம் இருந்தா என்ன வெட்டு பார்க்கலாம்.